ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை திரைப்படத்தை பற்றின ஒரு மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாழை திரைப்படம் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தோட கதை உண்மையானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. இது யாரோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் அப்படின்னு அழைக்கப்படுற இயக்குனரோட சொந்த வாழ்க்கையில் நடந்த கதையை இவர் இப்போது நம்ம எல்லாருக்கும் நம்மளோட பார்வைக்கு ரொம்ப அழகாக இன்னும் இந்த படத்தை நம்மளோட மனசில் ஆழமாக பதிகிற அளவுக்கு ஒரு அற்புதமான திரைக்காவியமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்னோட மனசை ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு 13 வயது பையன் தன்னோட பள்ளி படிப்புலையும் ஒரு ஸ்டேபிளாக இருக்க முடியாமல், அதே மாதிரி தன்னோட வாழ்க்கையை, அந்த 13 வயசு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாமல் அவன் தவிக்கிற அந்த தவிப்பு, அதற்கப்புறமா அவன் ஒரு ஓகே நம்ம ஒரு நாள் அந்த என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூட அந்த மிகப்பெரிய மாற்றம், இது எல்லாமே கண்டிப்பாக என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. இது இந்த வாழை திரைப்படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய பேருக்கு இந்த வாழை திரைப்படம் கதை நிறைய பேருக்கு அவங்களோட ஓல்டு மெமரிஸை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறப்ப கொஞ்சம் சேட்டைங்கள்லாம் பண்ணுவான். ஸோ அந்த சேட்டைங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அவங்க அந்த குட்டி பசங்க பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட ஸ்கூல் டேஸில் நடந்த சம்பவங்கள், ஈவன் அந்த பையன் அவனுக்கு ஒரு டீச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சர் கதையெல்லாம் நினைக்கும்போது எனக்கு என்னோட பர்சனலாக என்னோட டீச்சர் செண்பகவல்லி மிஸ், அவங்க இங்கிலீஷ் மிஸ்ஸாக இருந்தாங்க எனக்கு. ஸோ அவங்களெல்லாம் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிமைண்ட் பண்ணிச்சு. ஆமாம், நம்மளும் இந்த மிஸ்ஸுக்கு இதெல்லாம் பண்ணோம்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு சில விஷயங்கள் ரிமைண்ட் பண்ணிச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஒரு நல்ல கதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த படத்தை கூட்டிகிட்டு போங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இதில் அந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸ் ரொம்பவே என் மனசை பாதித்தது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன பர்சனலாக ரொம்பவே பாதிச்சிருந்தது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னும் நல்ல படங்களோட நல்ல ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.